வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் நோடல் அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் நோடல் அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்ய 15 மண்டலங்களுக்கும் மாநகராட்சி சார்பில் நோடல் அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அலுவலக நேரத்திற்கு முன்பாக அனைத்து பணிகளையும் காலையில் ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு மாநகராட்சி ஆணையர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது குறித்த முழு விவரங்களை செய்தியாளர் காயத்ரியிடம் கேட்கலாம். காயத்ரி, இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்ய 15 மண்டலங்களுக்கு நோடல் அதிகாரிகள் சென்னை மாநகராட்சி சார்பில் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த மே மாதம் 20ஆம் தேதி மாநகராட்சி ஆணையர் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. குறிப்பாக மாநகராட்சியில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் அமைத்தல், விடுபட்ட இணைப்புகள் பகுதிகளை அமைத்தல், வண்டல் மண் தேங்கும் குழிகளை சுத்தம் செய்தல் உள்ளிட்ட பணிகளானது அலுவலக துறைகள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் மூலம் 1 முதல் 15 வரையிலான மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த பணிகளை கண்காணிப்பதற்காக 1 முதல் 15 மண்டலங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலர்களால் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 15 நபர்கள் கொண்ட இந்த குழுவினை அமைத்து சென்னை மாநகராட்சி ஆணையர் ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். மேலும் இந்த குழுவில் எதிர்வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வண்டல் மண் சேகரிப்பு தொட்டிகளை சுத்தம் செய்தல் மற்றும் மாஸ் கிளீனிங் நீர்நிலைகளை சுத்தம் செய்தல், பூங்காக்கள் மற்றும் விளையாட்டு மைதான பணிகள், கட்டட பணிகள், பருவமழை தொடர்பான அனைத்து பணிகளையும் மேற்கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நோடல் அதிகாரிகளின் ஆய்வு அறிக்கையை அவ்வப்போது ஆணையரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அலுவலக நேரத்திற்கு முன்பாக அனைத்து பணிகளையும் காலையில் அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு தற்பொழுது சென்னை மாநகராட்சி சார்பில் ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பணிகளுடன் அம்மா உணவகத்தில் வழங்கப்பட்டு வரும் உணவின் தரம் தொடர்பாகவும் அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் சென்னை மாநகராட்சி சார்பில் ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் சென்னையில் வரக்கூடிய இந்த வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்பொழுது 15 மண்டலங்களுக்கு நோடல் அதிகாரிகளை நியமனம் செய்து சென்னை மாநகராட்சி சார்பில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.